எவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும், ஃப்ரிட்ஜோட டோர் வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. நெறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒண்ணா சைஸ் ஃபிட் ஆயிருக்காது. இல்லாட்டி நமக்கு தேவையான பர்ப்பஸ் வந்து அது சால்வ் பண்ணியிருக்காது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேட்லயே வந்து Amazonல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கிடைச்சது. இது வந்து செட் ஆஃப் 6 அக்ரிலிக் கண்டெய்னர்ஸ். இது வந்து ₹300ன்னு பர்ச்சேஸ் பண்ணேன். விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால வந்துட்டு மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு நெனச்சேன். பட் ரொம்ப ஸ்டர்டியாவே இருந்தது. அது கூடயே பார்த்தீங்கன்னா, இந்த எக் ட்ரேவும் வாங்கியிருந்தேன். இதுவும் அக்ரிலிக் தான். உங்களுக்கு வந்து 18 எக்ஸ் வந்து இதுல நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் டோர்ல வந்து இன்னொரு எக் ட்ரே வச்சிருந்தேன். அது வந்து உங்களுக்கு 30 எக்ஸ் வரைக்கும் பிடிக்கும். பட் என்னன்னா, இது டோர்ல வைக்கும்போது நெறைய இடமும் ஆக்கியூபை பண்ணுச்சு. அதே மாரி டோர் ஓப்பன் பண்ணும்போதும் வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருந்தது. கை அடிக்கடி பட்டு எக்ஸ் கீழ விழுற மாரியும் இருந்தது. ஸோ, அதுக்காக தான் வந்துட்டு நான் வேற குளோஸ்டா இருக்கிற மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ, இந்த கண்டெய்னர் வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆச்சு. உங்களுக்கு 2 வச்சுக்க முடியும். ஸோ, நீங்க வந்து திங்ஸ செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து மெடிசின்ஸ், அப்புறம் சாஸ் எல்லாம் உள்ள சாக்லேட்ஸ் இருந்தா அதெல்லாம். அந்த மாரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பாஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அதுல கூட வந்துட்டு நீங்க இத ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ எக் ட்ரே வந்துட்டு மேல இருக்கிற ஷெல்ஃப்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒண்ணு மேல ஒண்ணு வந்து நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜோட டோர் வந்து இப்ப நீட்டா இருக்கு பாக்கறதுக்கு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.